வணக்கம். ரதி தேவி சென்னை ராயப்பேட்டை பகுதியில் சோனியம்மன் கோவில் தெருவில் வசித்து வந்தவர். இவர் கணவனை இழந்து ஒரு ஆண் குழந்தையோடு தனிமையில் வாழ்ந்து வருகிறார். எந்த ஒரு வருமானம் கிடையாது, எந்த ஒரு வேலையும் கிடையாது. பிள்ளையை வைத்துக்கொண்டு நாம் எப்படி வாழ்வது என்று பல சிந்தனைகளோடு வாழ்ந்து கொண்டிருந்த ரதி தேவி தன்னுடைய தோழியான வித்யா என்பவரிடம் தொடர்பு கொள்கிறார். இந்த வித்யா எங்கே இருக்கிறார் என்றால் அம்பத்தூர் உரகடம் பகுதியிலே வாழ்ந்து வருகிறார். இந்த வித்யாவும் கணவனை இழந்தவர். ரதி தேவி தன்னுடைய இயலாமையையும் தன்னுடைய கஷ்டத்தையும் சொன்ன பிறகு, நான் இங்கே தனியாகத்தான் இருக்கிறேன், நீ வந்துடு, அங்கே இருந்து வந்துடு, வாடகைலாம், ஏன்னா அந்த அம்மா வாடகை தரணும், வாழ்வாதாரம், பிள்ளையை காப்பாற்றணும், இதெல்லாம் இருக்கு இல்லையா. அதனால் அந்த அம்மா வித்யா என்ன சொல்லுது, இங்கே வந்துடு அப்படிங்கிறது. இந்த ரதி தேவி பிள்ளையோடு இங்கே வந்துடுது. வந்துட்டு இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு இந்த உலகத்தில் வாழவே பிடிக்கல, தன்னுடைய பிள்ளையை கொலை செய்துவிட்டு நானும் தற்கொலை செய்து கொள்ள இருக்கிறேன் அப்படின்னு ரதிதேவி வித்யா கிட்ட சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் வேண்டாம், நீ ஏன் கவலைப்படுற, ஒன்று பண்ணுவோம், உன் பிள்ளையை விற்றுடுவோம் அப்படின்னு ஐடியா கொடுத்துட்டாங்க. பொங்கலை ஏதோ வர சொன்னாங்க, வீட்டுக்கு வர சொன்னாங்க, உதவி பண்ணுறேன்னு சொன்னாங்க, அதெல்லாம் நியாயம்தான். பிள்ளையை விற்றுடு அப்படின்றது தான் அங்கே தான் கொஞ்சம் பிரச்சனையே. பிள்ளையை விற்றுடு, கொஞ்சம் நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு வித்யா அறிவுரை கூற, அதை கேட்டுக்கின்னு இவங்க என்ன பண்ணாங்க, ரதி தேவியும் ஒத்துக்கினாங்க. இப்போ இவங்களுக்கு இங்கே தான் சனியே ஆரம்பிக்குது. பையனை நம்ம விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறது ஒரு ஆள்கிட்ட பேசுகிறாங்க. அது யாருன்னா அவங்களுடைய ஃப்ரெண்டு, அதாவது வித்யாவுடைய ஃப்ரெண்டு. அவங்க என்ன பண்ணுறாங்க, தீபா, அவங்க பேர் தீபா. தீபா கிட்ட வித்யா பேசுகிறாங்க, இந்த மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டுடைய குழந்தை இருக்குது, அது ஏதாவது விற்று கொடுக்கணும், பையன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால் ஏதாவது ஒன்று பண்ணி கொடுக்கணும். அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தீபா யாருன்னா பிஜேபி கட்சியை சேர்ந்தவங்க. அதே கட்சியை சேர்ந்தவர் கார்த்திக் கிட்ட தீபா சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்குது, இந்த குழந்தைய எப்படியா விற்று கொடுக்கணும் அப்படின்னு. அவரும் சரி விற்று கொடுக்குறேன், கொஞ்சம் 2 நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, நேராக போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டார். இந்த மாதிரி ஒரு குழந்தையை விற்கிறதுக்கு ஒரு பார்ட்டி என்கிட்ட சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டார். கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே இங்கே தான் கொஞ்சம் இடிக்குது. அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணியிருக்காரு, வித்யாவுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு குழந்தை வேணும், பையன் வேணும் அப்படின்னு பேசியதாகவும், இந்த அம்மா 15 லட்சம் கொடுத்தா குழந்தை கொடுக்குறேன் அப்படின்னு வித்யா சொன்னதாகவும், அதுவும் இல்லை 12 லட்சம் கொடுக்குறேன், சரி அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டானியா காலனி பக்கத்தில் பார்க்கிட்ட வந்துடுங்க குழந்தைய எடுத்துக்கின்னு அப்படின்னு அவர் சொன்னதாகவும், பேசுறது இன்ஸ்பெக்டர்னு தெரியாது இவங்களுக்கு வித்யாவுக்கு, குழந்தைய எடுத்துன்னு பார்க்கிட்ட போனதாகவும் போலீஸு வளைத்து பிடித்து கைது பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது செய்தி. அப்போ இது எப்போ நடக்குதுன்னா 25ஆம் தேதி நடக்குது. 25ஆம் தேதி இந்த சம்பவம் நடக்குது. போன உடனே ரதி தேவி, வித்யா, தீபா இவங்க எல்லாரையும் போலீஸு பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஏதோ இதெல்லாம் எதை காட்டுகிறது, இந்த போலீஸ் ஃபோனில் பேசணுன்னா வித்யா எப்படி ஒத்துப்பாங்க, யாருன்னே தெரியாத குழந்தைய கொடுன்னு எப்படி சொல்லுவாங்க, இது லாஜிக் இடிக்குது. ஏதோ ஒரு கட்டுக்கதை விடுறாங்க இவங்க. அவங்க மொத்தத்தில் குற்றவாளியை கண்டுபிடிக்கணும், அதை ஒரு ஃபேவராக நியூஸை போடணும், அதுக்கு நம்ம ஆளுங்க பேப்பர்காரனுங்க இருக்கிறானுங்க, சொன்னால் செஞ்சிட போகிறானுங்க, ஓகே முடிஞ்சாச்சு. குற்றம்தான் இது, இல்லைன்னு சொல்லலை. இந்த குற்றம்
இந்த குற்றத்தை ஏன் அவர்கள் செய்தார்? ரதிதேவி தன்னுடைய குழந்தையை விற்றும் அளவிற்கு ஏன் செல்றார்? இது அந்த அம்மா செய்த குற்றம் இல்லைங்க, சமூக குற்றம், அரசாங்க குற்றம். ஒரு குழந்தையோட ஒரு பெண் தனிமையில் இருக்காங்க, சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க, அவங்க தவறான தொழில் கூட செய்து பிழைச்சிருக்கலாம் இல்லையா? நல்ல பணம் சம்பாதிக்கலாம், அதெல்லாம் இல்லை. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஏதாவது சம்பாரித்து பிள்ளைய காப்பாற்றணும். ஆனால் வேலை கிடைக்கல. ஏன்னா எங்கே போனாலும் பலவிதமாக பேசுவாங்க, புரியுதுல்ல? நரம்பு இல்லாத நாக்கு என்ன வேணாலும் பேசும். அந்த மாதிரியான விஷயம்லாம் அந்த அடிபட்டிருப்பாங்க ரதிதேவி. அதனுடைய கொடுமை, அதனுடைய தாக்கம், குழந்தையை விற்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. இதெல்லாம் அரசாங்கத்தினுடைய கடமைங்க, இது போன்ற ஆட்கள் எல்லாம் காப்பாற்றுவதற்கு. ஆமாங்க, இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் தேடிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கலாம். தேடணும், தெரு தெருவாக வரணும். நாடு முழுக்க வயசானவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அப்பா அம்மா எத்தனை பேர் இருக்காங்க, அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க எத்தனை பேர் இருக்காங்க, பெரியவங்க பிள்ளைங்க கைவிட்ட பெரியவங்க எத்தனை பேர் இருக்காங்க, இதெல்லாம் கரெக்டாக கணக்கெடுக்கணும். கைம்பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் உதவணும் அரசாங்கம். ஆனால் உதவுறாங்க, இதெல்லாம் சும்மா மேம்போக்காக ஒரு கணக்கெடுத்து அங்கே ஒரு ஆசிரமம், இங்கே ஒரு ஆசிரமம், முதியோருக்கு ஒரு திட்டம், இளைஞர்களுக்கு ஒரு திட்டம், ஊனமுற்ற ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மானாலும் ஜால்சாப் காமிச்சு விட்டுறாங்களே தவிர இந்த நாட்டில் வறுமை ஒழிந்ததா? கிடையாது. இது போன்ற அசம்பாவிதம், இது போன்ற முடியாத நிலையில் தள்ளப்பட்டு இது போன்ற குற்ற செயல்கள் நடக்காமல் இருக்குதா? நடந்து தான் இருக்குது. எல்லாத்துக்குமே அரசாங்கம் தான் பொறுப்பேற்றுக்கணும், புரியுதுங்களா? காலத்தின் கட்டாயம். ஒரு குழந்தைய போய் விற்கிறா ஒரு தாய் அப்படின்னா நிலைமை என்னன்னு பாருங்க. எப்படி அவங்க மேலே சாப்பிடணும்? பணம் வேணும் கையில், என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் நினச்சி தான் அந்த பொண்ணு இது போகிற தவறுக்கு போயிருக்கு. இது சமூக குற்றம்தான். நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க. இது சமூக குற்றமும். இது போன்று தவறுகள், இது போன்ற நிகழ்வுகள் நாட்டில் நடக்காத அளவுக்கு கவர்மெண்ட் பார்த்துக்கணும். இது போன்ற கைம்பெண்களுக்கு கணக்கு எடுத்து எல்லாத்துக்கும் உதவி பண்ணணும். இது அரசாங்கத்தினுடைய வேலை. மீண்டும் இன்னொரு காணொளி காட்சியிலே உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.